ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்கி சேனல். இன்றைக்கி தாங்க நான் ஃபஸ்ட்டு ஒரு விலாக் எடுத்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாவோட பர்த்டே விலாக் தான் அது. அந்த அம்மா ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டிருந்தாங்க என் பர்த்டே எப்போ வரேன்னு. ஸோ பர்த்டே வந்து என்னை வெளில கூப்பிட்டு போங்கன்னாங்க. நாங்களும் வண்டி எடுத்து கிளம்பிட்டோங்க. காலையிலே கிளம்பிட்டு சரி முதல்ல கோவிலுக்கு வரலாம்னு சொல்லிட்டு கந்தசாமி கோவில் தாங்க வந்தோம். அங்கே வந்து அந்த முருகரோட பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்து ஜாலியாக கோவிலில் போனால் ரெஸ்ட்டாக உட்காந்தோம். பட் இதுக்கே அந்த அம்மா டயர்ட் ஆகிட்டாங்க. இன்னொன்று அந்த அம்மா ஆசைப்பட்டு கேட்டது மாலுக்கு போட ரொம்ப ஆசைப்பட்டாங்க. மாலுக்கு போய் அங்கே இருக்க எல்லா கேம்ஸும் விளையாடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாங்களுமே சும்மா எல்லாத்தையும் உட்கார வச்சு அவங்க விளையாடின மாதிரி ஃபோட்டோஸை எடுத்து அவங்க நல்லா ஏமாற்றிட்டோம். அப்புறமா வீட்டுக்கு வந்து ரொம்ப டயர்டாகி தூங்கி எழுந்துட்டு மறுபடியும் அந்த அம்மா கேக் கட்டிங்க்கு ரெடி ஆனாங்க. கேக் அந்த அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க வந்து பிரின்சஸ் கேக் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேக்கை தான் அவங்க செலக்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த கேக்கை வாங்கி கட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படா கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. என் பர்த்டேக்கு வாங்க, மறக்காம கிஃப்ட்ஸ் கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதனால் எல்லாருமே வந்து எல்லாருமே அந்த மாதிரி கிஃப்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. பட் அவங்க ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண கிஃப்ட்டை பார்த்திங்கன்னா அவங்க மாமா புக்ஸ் வாங்கி கொடுத்தாரு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த அம்மா ஓப்பன் பண்ண கிஃப்ட்டுமே புக்ஸாக இருக்குமான்னு நினச்சி ஃபீல் பண்ணி ஓப்பன் பண்ணாங்க. பட் பார்த்தா அது வந்து பேட்ரி பால். அதை பார்த்தோன்னே அவங்க ரொம்ப ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. அப்பா இது புக்ஸ் இல்லைடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. பட் அந்த புக்குமே பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி புக்ஸ் தான். அதுவுமே ஜாலியாக தான் இருக்கும். பட் அவங்க குட்டி அவங்களுக்கு ஒன்றும் சரியாக தெரியல அது என்னதுன்ட்டு. ஸோ இனிமேல் தான் நான் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு கிஃப்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம், இதுவும் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஈகராக ஓப்பன் பண்ணாங்க. பட் அதுவுமே அவங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட்டு தான். அவங்களால அந்த கிஃப்ட் பேப்பர் கூட ஓப்பன் பண்ண முடியல. குடும்பம் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோன்னா கூட இல்லை நானே ஓப்பன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் பேச்சு கூட கேட்காம அவங்களே ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்களுக்கு இப்போ வந்து கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே அவங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட்டு தான். இந்த பட்டர்ஃப்ளை கிளிப்லாம் இருக்கும் இல்லைங்க, தலையில் வச்சா ஆடுமே, அந்த மாதிரி 2 பட்டர்ஃப்ளை கிஃப்ட்டும். அப்புறம் வந்து எரேசபிள் க்ரையான்ஸாங்க. அது கூட நம்மளுக்கு தெரியலங்க, அவங்களுக்கு தெரியுது இது எரேசபிள் க்ரையான்ஸு அப்படின்னாங்க. ஆனால் நீ செவுத்தில் கிறுக்கணும் நான் அழைச்சிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனாலும் நீ செவுத்தில் கிறுக்கக்கூடாது, உங்களோட ட்ராயிங் புக்ஸில் நீங்கள் வரையணும்னு சொல்லி சரி ஓகே மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஈகராக பார்த்தாங்க. அதுக்கு அடுத்தது என்ன கிஃப்ட் இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிட்டு அவங்க கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து மொத்தமாக டேபிள் வச்சு அவங்க ரொம்ப பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க. ஆனால் அதில் அவங்களுக்கு ரொம்ப வந்து அந்த பேட்டு பால் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அவங்க அங்கே கீழே வச்சா கூட அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அது அப்பப்போ கையில் எடுத்து இல்லை எனக்கு இந்த பேட்டு பிடிச்சிருக்கு, எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க. சரி ஓகே நீங்கள் என்ஜாயாக கேட்டோம், நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி மம்மி, இதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ்னு சொன்னாங்க. ஸோ கிஃப்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸு. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் விலாக் பிடிச்சிருக்கா இல்லையான்னு. தேங்க்ஸ், பாய்.